கிச்சன் ஹோமுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இது பேர் காராமணி சொல்லுவாங்க, தட்டைப்பயிர் சொல்லுவாங்க. இது நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட விதைகளை முத்துனதை தனியாக விதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த விதை அவிச்சும் சாப்பிட்லாம், இந்த காராமணியோடு சேர்த்து பொரியலும் பண்ணி சாப்பிட்லாம். அது முத்திருச்சுன்னு தூர போட வேண்டாம், வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இப்போ அதை நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், அரைக்கிறதுக்கு சீரகம், காஞ்ச மிளகாய், தேங்காய் ஒரு சில்லு இவ்வளவும் போட்டு மொத்தமாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு வரலாம். ஒரு சுற்றின போது நல்லா குறன்னு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கு பெரும்பாலும் தேங்காய் ஊற்றி செய்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. நீங்கள் தேங்காய் ஊற்றி செய்கிறவங்க செய்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. எப்பொழுதுமே வெடிக்காமல் போட்டுறாதீங்க, அது உடம்புக்கு கேடு தான். தினமும் ஒரு காய்கறி செய்து சாப்பிட்றது நல்லது. அது மாதிரி இதை இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் போதும். ஏற்கனவே காய் நிறையா இருக்கிறதுனால வெங்காயம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தினம் ஒரு காய்கறி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு காய்கறி, இது ஈஸியான மெத்தடு, நல்லா செய்யலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டோ எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். இது அதிகம் கொஞ்சம் பொரியல் பண்ணாலும் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்க தான் இதாக இருக்கும். நல்லா வெந்துடும், லேசாங்கக்கில் வெந்துடும். அந்த பயிர் வேக வச்ச பயிரை இதோட சேர்க்குறதுனால அதுவும் நல்லா வெந்துடும் சீக்கிரம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டதுமே கலர் சேஞ்ச் ஆகுது. கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு வெறும் சாம்பார், ரசம் எல்லா இதோடு தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நறுக்குன்னு இருக்காது. நல்லா வெந்தால் நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இன்னும் ஒரு 2 செகண்ட் போட்டு வேக வச்சுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போடணுன்றவங்க போடலாம், அப்படி இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூள் போட்டு கூட செய்து சாப்பிட்லாம். தேங்காய் திருவி போட்டு சும்மா மிளகாத்தூள் போட்டு திருவி போட்டு சாப்பிட்லாம். இது சீரகம்லாம் சேர்த்துருக்கறதுனால சீக்கிரம் ஜீரணம் ஆகும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வேக வைங்க, மூடி போட்டு. அப்படி உங்களுக்கு வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுவே கரெக்டான பதம். நல்லா வெந்திருக்கு. அந்த பயிருமே நல்லா வெந்துடும். கூட போட்டிருக்க பயிர் தெரியவே தெரியாது. காயோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முத்திருச்சுன்னு தூரப்படாதீங்க. அதில் உள்ள பயிரை எடுத்து வச்சு போட்டு சாப்பிடுங்க. சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம் இதுக்கு.